எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ NTU மெத்தடில் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், நீ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வாட்டர் இஸ் அட் 20 டிகிரி செல்சியஸ் ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் 1200 கிலோகிராம் பர் ஹவர். ஸோ வாட்டருடைய இன்லெட் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, TC1 that is equal to 20 degree Celsius is flowing at the rate of 1200 kilogram per hour. ஸோ ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஃப்ளோ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, mass of cold fluid that is equal to 1200 kg per hour. ஸோ இந்த கிலோகிராம் பர் ஹவர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக மாற்ற போகிறேன். ஸோ செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 3000 1 ஹவரில் 3600 செகண்ட் இருக்குது. ஓகேங்களா, இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு 0.33 kg per second வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஹீட்டட் பை ஆயில் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் 2100 ஜூல் per கிலோகிராம் கெல்வின். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஹீட்டட் பை ஆயில். இந்த வாட்டர் வந்து ஆயிலை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறாங்க. அந்த ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் CPH, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், அது 2100 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் 520 கிலோகிராம் பர் ஹவர். ஸோ ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க. MH வேல்யூ, மாஸ் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520 kg per ஹவரில் கொடுத்துருக்காங்க. அதை செகண்டாக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 டிவைட் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.144 கிலோகிராம் பர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 520 kg per hour at a inlet temperature of 95 degree Celsius. ஸோ இது எதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, ஹாட் ஃப்ளூயிட். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறோம். அப்போ அதோடைய இன்லெட் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, T1 வேல்யூ, TH1 ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட் டெம்பரேச்சர் வந்து 95 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q வேல்யூ. செகண்ட், அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டருங்கிறது கோல்டு ஃப்ளூயிட், அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டருங்கிறது TC2. ஸோ தேர்ட், அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் ஆயிலுங்கிறது ஹாட் ஃப்ளூயிட், அவுட்லெட்டுங்கும் போது TH2. ஓகேங்களா, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. NTU மெத்தடை வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த NTU மெத்தடில் 2 டெம்பரேச்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் 2 டெம்பரேச்சர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து இந்த NTU மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சார்ட் பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிறது HMD டேட்டா புக்கில் இந்த சார்ட் இருக்கும். இதில் எஃபெக்டிவ்னஸ் ஃபார் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NTUக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, UAC மினிமம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கர்வ் இருக்கு இல்லையா, அது வந்து C மினிமம் டிவைட் பை C மேக்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு அதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ். ஸோ இது 3ல் ஏதாச்சும் 2 வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தெரியாத ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா C மினிமம் C மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம், NTU கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், அங்கே எழுதிக்கிறேன் உள்ள. ஸோ C மினிமம் ஃபர்ஸ்ட் நம்ம C மினிமம் C மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா NTU நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ், UAC மினிமம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து C மினிமம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடுங்கிறது என்னது, அந்த ஆயில். ஓகேங்களா, ஸோ அதை நான் வந்து C அப்படின்னு எடுத்துக்கிறேன், இல்லை CHன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா MHC
CPH mass flow rate into specific heat. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட்டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் டேட்டாவில் மாஸ் ஃப்ளோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து 0.144 இன்ட்டு சிபிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2100 ஜூல் 2100 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு வாட் பர் கெல்வின் வரும் யூனிட் வந்து. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 303 வாட் பர் கெல்வின். ஓகேங்களா? ஸோ சிஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஸோ கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இங்கே கோல்டு ஃப்ளூயிட்ன்றது வாட்டர் இல்லைங்களா? ஸோ எம்சி மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு சிபிசி. ஓகேங்களா? மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.333. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் கொடுக்கல அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 4186 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிபிசி தட் இஸ் ஈக்குவல் டு 4186 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். வாட்டருக்கு இந்த மதிப்பு மாறாது. ஓகேங்களா? கொடுக்கலாம் நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ இது கால்குலேட்டரில் போட்டால் எனக்கு 1393.9 வாட் பர் கெல்வின். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ என்ன பண்ணிட்டோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது சிசி கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். இப்போ நான் சி மினிமம் சி மேக்ஸிமம் வேல்யூ என்ன பண்ணணும் எடுத்து எழுதணும். சி மினிமம் ஸோ இது வந்து 303. அப்போ சிஹெச் தான் நமக்கு சி மினிமம் வேல்யூ. அப்போ சி மேக்ஸிமம் வந்து இந்த கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ 1393 ஓகேங்களா வாட் பர் கெல்வின். இப்போ நான் என்ன பண்ணணும் சி மினிமம் டிவைட் பை சி மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி மினிமம் வந்து 303 டிவைட் பை 13939. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.217 வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது NTU இல்லையா? ஸோ NTUக்கு என்ன ஃபார்முலா UA டிவைட் பை சி மினிமம். ஸோ U எவ்வளோ கொஷினில் கொடுத்துருக்காங்க ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ஈக்குவல் டு 1000 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஏ வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க இன்ட்டு 1 U அண்ட் ஏ வேல்யூ போட்டாச்சு. சி மினிமம் வந்து 303.3. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதா 3.29. ஸோ NTU வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ நமக்கு அந்த சார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் யூனிட் வந்து ஹரிசாண்டலாக இருக்கு இல்லையா 3.29. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது 2 இது 3 இது 4. அப்போ 3.29ங்கிறது 3க்கும் 4க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5. இந்த இடம் வந்து 3.5. அப்போ 3.3ங்கிறது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி தான் இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் 3.25. அப்போ 3.5னா 3.3 அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். ஸோ இப்போ இந்த இடம் தான் வந்து நமக்கு 3.29. ஓகேங்களா? ரைட். இப்போ இது வேறு என்ன பண்ணுறோம் வெர்டிக்கலாக ஒரு லைனை ஸ்கேல் வச்சு என்ன பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வரைஞ்சாச்சு. ஸ்கேல் வச்சு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ கர்வ் எவ்வளோ இருக்குது 0.217 சி மினிமம் சி மேக்ஸிமம். இப்போ 0.25 இருக்குது. இது 0 லைன். இந்த லைன் வந்து 0 லைன். இப்போ 0.25ங்கிறது இது. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில தான் அந்த 0.17ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸோ என்ன பண்ணுங்கள் அதுக்கு சென்டருக்கு இடையில் நாமளும் என்ன பண்ணிக்கலாம் ஒரு கர்வ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு இடையில தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு கர்வ் வரைங்க. நம்ம ஏற்கனவே வரைஞ்ச லைன் இதுவும் என்ன பண்ணுது ஒரு இடத்துல போயிட்டு டச் ஆகுது. ஸோ இந்த வெர்டிக் லைன் இந்த கர்வ் ரெண்டு இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணாங்க ஒரு ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் வந்து ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இப்போ இது 80னா இந்த இடம் வந்து 90, இது 100. அப்போ 90க்கும் 100க்கும் 90க்கும் நடுவில் இருக்கிறதால இது என்னவா இருக்கும் 95. ஸோ அப்போ எஃபெக்டிவ்னஸ் வந்து 95
பர்சன்டேஜ். ஓகேங்களா? இப்போ எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம், 95% கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ்னஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ்னஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிவைட் பை மேக்ஸிமம் பாசிபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த Q மேக்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை எழுதிக்கிறேன். C மினிமம் இன்லெட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ஃப்ளூயிடு. ஸோ ஹாட் வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர், கோல்டு வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இதில் C மினிமம்ங்கிறது நம்ம வந்து 303.3 இந்த வேல்யூ. ஸோ 303.3 TH1 ஹாட் வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95. ஸோ 95 TC1 கோல்டு வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர் 20. ஸோ ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு Q மேக்ஸ் வேல்யூ தெரியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22747 வாட். ஸோ மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்தது இந்த மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே இங்கே எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் வந்து 95, அதை வந்து நான் 0.95 எழுதிக்கிறேன். இன்ட்டு Q மேக்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் இல்லையா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ இது 0.95, Q மேக்ஸ் எவ்வளோ 22747 Q ஆக்சுவல். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளோ ஆன்சர் கிடைக்குதுன்னா 21609 வாட். ஸோ இது வந்து Q ஆக்சுவல். ஓகேங்களா? Q ஆக்சுவல் என்ன பண்ணிட்டேன், ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், Q ஆக்சுவல் கிடைச்சிருச்சு, Q மேக்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ரெண்டு டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல TH2வும் TC2வும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Q that is equal to actual heat transfer that is equal to MC CPC cold water outlet temperature, cold water inlet temperature. இது வேற எப்படி எழுதலாம், that is the same actual heat transfer is also equal to MH CPH TH1 TH2. ஸோ இதுவும் சேம், ரெண்டுமே சேம் தான். இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், நம்ம அன்னோன் வேல்யூ என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ Qவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21609. ஓகேங்களா? இப்போ MCCPC எவ்வளோக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே பாருங்க, MCCPC எவ்வளோ 1393.9. TC2 தெரியாது, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். TC1 நமக்கு கிவன் டேட்டாவில் 20ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த 20 போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இது மல்டிபிள் இருக்கு, இங்கே வந்தால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். 1393.9. ஓகேங்களா? இங்கே -20 இருக்கு, இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், +20. அப்போ இந்த பக்கம் ரிமைனிங் வெறும் TC2 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த TC2 வந்து நம்ம இதை கால்குலேட்டரை போட்டோம் அப்படின்னா TC2 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு TC2 வேல்யூ 35.5 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த Q ஆக்சுவலையும் இந்த ஃபார்முலாவையும் என்ன பண்ணோம், ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 21609. ஸோ இது MH CPH இல்லையா, ஸோ ஒவ்வொரு டைமும் MHோட வேல்யூ தனியாக, CPH வேல்யூ தனியாக போட வேணாம். ஏற்கனவே நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். MH CPH வந்து 303.3. ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 303.3. ஸோ இதோடைய வேல்யூ 95, TH1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது TH2 நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்க, 21609 இது மல்டிபிள் இருக்கு, இங்கே வந்தால் இது டிவைட் ஆகும். ஸோ 91 TH2. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இதை கால்குலேட்டரில் போட்டால் எனக்கு 71.24 வரும். ஸோ 95 TH2. ஸோ இப்போ 95 இப்படியே வச்சுக்கோங்க, இதை ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ். இப்போ 95 வந்து அந்த வேல்யூ என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 23.75 டிகிரி செல்சியஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹாட் ஃப்ளூயிட் அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.